இப்போ பாருங்கள், பல ரெஃபரன்ஸ் பைபிளில் இருக்குது. அதாவது இயேசுநாதர் டைமில் பெரிய எக்காலஜிக்கல் ப்ராப்ளம், அந்த சி ஆஃப் கேலிலியில் ஃபிஷ்ஷு கிடையாது. அதனால தான் சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, வேலை இல்லாமல் அந்த கடற்கரை ஓரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இயேசுநாதர் கப்பர்நகூமில், இது நாசரேத்திலிருந்து கப்பர்நகூம் வர்றார். வந்துட்டு கேட்குறாரு, ராயப்பா, அருளப்பா, யாகப்பா, அந்தரையா, என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வேலை இல்லையா? மீன் பிடிக்க வேண்டியது தானே? அந்த 4 பேரும் சொல்கிறாங்க, ஐயோ ஐயோ, மீன் எங்கே இருக்குது? மீனே கிடையாது, எல்லாம் அள்ளின்னு போயிட்டானுங்க, கொள்ளை அழிச்சிட்டானுங்க, பிஸ்னஸ் ஆச்சு, எல்லாம் காலி பண்ணிட்டாங்க, வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இயேசுநாதர் சொல்கிறாரு, வேலை இல்லையா? அப்போ என் பின்னால் வாங்க, நான் உங்களுக்கு புது வேலை தர்றேன், மனிதர்களை பிடிப்போர் ஆக்குவேன் என்று இயேசு ஒரு புதிய ஜாபே கிரியேட் பண்ணுறார். பார்த்தீங்களா? எக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தது மட்டுமல்ல, இயேசுநாதர் எக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அந்த எக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். எப்படி சால்வ் பண்ணும்? தீர்வு காணுகிறார். வேற ஒரு ஜாபை கிரியேட் பண்ணுறார். இன்றைக்கு நம்ம பெரிய ப்ராப்ளம் நம்ம கடலில் 85% மீன்கள் அவுட்டு, 85% லாஸ்ட் டு த பிளானட் ஃபார் எவர். 18% மீன்கள் தான் கடலில் இருக்கின்றன. திமிங்கலம், சுறா, ஷாக்கு, டால்பின் எல்லாத்தையும் சாப்பிட்டாங்களே. 90% மீன்களை சாப்பிட்டு விட்டார்கள். இருக்கிற பெரிய மீன்களுக்கு பசி, பட்டினி. அந்த சாப்பாடெல்லாம் யாரோ திருடின்னு போயிட்டாங்களே. கடலில் பெரிய மீன்களுக்கு உணவு இல்லை. 82%ங்க. ஸோ இன்றைக்கு பெரிய ப்ராப்ளம், இயேசுநாதர் டைமில் இருந்த அதே ப்ராப்ளம் தான் இன்றைக்கு கடலில் இருந்து கொண்டிருக்கிறது. மீன் இல்லையே, என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு எத்தனையோ ஏழை மக்கள் அந்த மீனை பிடிச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஃபிஷிங், அதுதான் ப்ராப்ளமே. ட்ராலிங்னா பெரிய கப்பலை கொண்டு வந்து அதில் பெரிய வலை, ஏறக்குறைய 2-3 கிலோமீட்டர் வகையான வலை, அந்த வலை போட்டோம்னா ஆயிரக்கணக்கான மீன்கள் நம்ம பிடிக்கலாம். பிடிக்கிறது தப்பில்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த வலையை போட்டு இழுப்பாங்க பாருங்க, ட்ராலிங் அது பேர். இழுக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய கோரல்ஸு, பவளப்பாறைகள், முக்கியமாக எத்தனையோ உயிர்கள் அதில் மாட்டிக்கிட்டு அந்த தாவரங்கள், கடலில் இருக்கிற தாவரங்கள் எல்லாம் நாஸ்தி பண்ணி, கடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டி மீன்கள் எல்லாம் அதில் மாட்டிக்கிட்டு எல்லாமே செத்து போய் இந்த ஏழைங்க வாழ முடியலையே. பணக்காரன் அள்ளின்னு போயிடுறானே எல்லாத்தையும்.